மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த ரெண்டு பேரையும் சொல்லிவிட்டு மக்கா சஹாபாக்களையும் மதீனா அன்சாரிகள் முஹாஜிரிங்கள் ரெண்டு பேரையும் பற்றி அல்லாஹ் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடி என்ன சொல்றான் பாருங்க. அடுத்தபடியா சொல்றான், நமக்குள்ள கடமை என்ன, அந்த சஹாபாக்களுக்கு பின்னால உள்ளவங்களுக்குள்ள கடமை என்ன. முஹாஜிர்கள் அன்சாரிகள், அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் இருக்காங்களே அவங்க, அதுக்கு பின்னால கியாமம் வரைக்கும் இஸ்லாத்தை நம்பி இருக்கிற மூமின்கள், நமக்குள்ள கடமை என்ன அதையும் சொல்றான் அல்லாஹ். நம்ம ஒரு காலத்தில் வந்து குந்திட்டு அலி ரலியல்லாஹு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, வரலாறை படிக்கிறது, படித்து போட்டு அவருக்கு சொத்தாசை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்கள பற்றி கொஞ்சம் தேடுறது, தேடி போட்டு சொல்கிறது அவர் பெரிய கிரிமினலை தான் சிந்திப்பார். இப்படி சொல்கிறதல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ் புகழ்ந்த பின்னால் நம்ம என்ன சொல்லணும், அல்லாஹ் சொல்லித்தாரா நமக்கு. நீங்கள் என்ன செய்யணும் சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் பாருங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அந்த அன்சாரிகளுக்கும் அந்த முஹாஜிர்களுக்கும் பின்னால வந்தவர்கள் என்ன செய்யணும், யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி சொல்லணும். நீங்களாம் எப்படி சொல்லணும், ரப்பனா, எங்கள் இறைவா, இக்ஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, வலியஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை விடவும் முந்தி போய்விட்டார்களே அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்கணும். அப்ப சஹாபாக்களுக்கு பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், ஈமானோடு எங்களை முந்தி மரணிச்சாங்களே அந்த சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்துடு யா அல்லாஹ்னு கேட்காம, அவர் கிரிமினல், இவர் சொத்தாசை, அவருக்கு ஆட்சி ஆசை, அவங்க சண்டை பிடிச்சாங்க, இந்த யுத்தம் செஞ்சாங்க, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது சஹாபாக்களை பற்றி? அது நடந்ததா இல்லையா? நடந்தது தான். அதற்கு ஒரு முடிவு இருக்குது. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் இடத்திலே அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதற்கும் நமக்குள்ள வழி என்ன என்பதற்கும் முடிவு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஒரு மகன், பெத்த மகன் ஒரு தவறை செய்து விட்டால் சமூகமே அவனை வெறுக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் வெறுக்க மாட்டோம். அது பெத்த மகன், வெறுப்போமா? வெறுக்க மாட்டோம். உலகமே என்ன தவறு செய்தாலும் என் மகன் சுத்தமானவன் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். அன்பு சகோதரர்களே, ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம், அல்லது வரலாறுகளில் பிழையாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே. அப்ப அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன தீர்ப்பை ஏற்பதா, யாரோ சொன்ன தீர்ப்பை ஏற்பதா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் எவ்வளவு குர்ஆன்ல சஹாபாக்களை பற்றி புகழ்றான், அல்லாஹ்வோட தூதர் எவ்வளவு அழகாக சஹாபாக்களை பற்றி சிறந்த மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நாம் அவங்களுக்கு வேற பேர் சூட்டலாமா? சிந்தித்து பாருங்க. மனிதனுங்கிற வகையில் ஒவ்வொரு இடத்துல ஒரு தவறுகள் இருக்கலாம். மனிதர்கள் தானே, அவர்களும் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். தவறு என்று தெரிந்தவர்கள் செஞ்சிருப்பாங்களா? சிந்திப்போம். பின்னால் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், நமக்குள்ள கடமை என்னன்னு கேட்டா, அந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் பின்னால வந்தவர்கள் அவங்களுக்குள்ள கடமை என்னன்னு கேட்டா, ஈமானோட முந்தி மரணிச்சாங்களே சஹாபாக்கள் தொடுத்து, நமக்கு இதுக்கு பின்னால் உள்ளவங்க எல்லாரும் தான், யாரெல்லாம் மரணிச்சு போயிட்டாங்களோ அவனோட குறையை பேசக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, ஒரு மனிதன் மரணிச்சா அவனோட குறைகளை நம்ம பேசக்கூடாது. புகாரில் வந்த ஹதீஸ், அபூ சலமா மரணித்த நேரத்தில் உம்மு சலமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார், அபூ சலமா மரணித்திருந்தார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து கண்ணை மூடிட்டாங்க. மூடி போட்டு அங்கே பார்க்குறாங்க, என்ன எனக்கு ரசூலா பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கண் ஏன் திறக்கப்பட்டிருக்குது, உயிர் எடுத்துகிட்டு போகிறத அது பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே மக்கள் சத்தமிட்டு அழுதாங்க, சத்தம் கட்டிச்சு, இரைச்சல் சத்தம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு எதிராக அழைச்சி கொள்ளாதீங்க, பிரார்த்தனை செய்யாதீங்க, ஒருத்தர் குறைகளை பேசாதீங்க. என்ற ஃபைனல் மலாய்க்கத்தை அம்மினூன அலா மாத்தா கூலு, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் மலக்குகள் ஆமின்னு சொல்கிறாங்கன்னாங்க. அப்போ ஜனாசாக்களை பற்றி தவறு பேசாதீங்க, நல்லதை பேசுங்கட்டாங்க. சாதாரண ஒரு மனிதன் மரணித்தா கூட அவருடைய தவறை நம்ம பேசக்கூடாது என்று இருக்கும் பொழுது, சஹாபாக்களை இழுத்து இதுவரைக்கும் தெரியாத பிரச்சனையெல்லாம் என்ன செய்யறது, கிண்டி பேசுறது, அவருக்கு ஒரு பட்டம் சூட்டுறது, அவருக்கு ஒரு பேர் வைக்க, எந்த அளவுக்கு சகோதரர் சுப்ஹானல்லாஹ், நல்ல முஸ்லிமாக இந்த இஸ்லாமி இந்த நல்ல கருத்து குர்ஆன் சுன்னாவின் வாழ்க்கையில் இருந்து கொண்ட மனிதர்கள் கூட ஒரு சிலருடைய பிரச்சாரத்தினால் சஹாபாக்களை முனாஃபிக் என்று சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வார்த்தை பாவிக்கலாமா? முனாஃபிக்குகள் என்று சொல்றாங்க. நேரடியாக சொன்னதை நான் என் காதால் கேட்டதை சொல்றேன் சகோதரர்களே. குர்ஆன் சுன்னா பேசிக்கொண்டிருந்து குர்ஆன் சுன்னாவுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பலர்
சிலருடைய தவறான வார்த்தைகளால் சஹாபாக்களே முனாஃபிக்குகள் என்று சொல்லும் அளவுக்கு போய்விட்டார்கள். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சஹாபாக்களுக்கு முனாஃபிக்னு பேர் சொல்ல போவாதீங்க. மரணித்தவர்களுடைய தவறுகளை பேச நீங்க போவாதீங்க. மரணித்தவர்கள் செய்த நல்லதுகளை பேசுங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானில் லதீன சபக்கூனா பில் ஈமான். இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. எங்களுக்கு முன்னால் ஈமானோடு யாரெல்லாம் மரணித்து சென்றார்களோ அவர்களுடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. யாரெல்லாம் ஈமான் கொண்டு மரணித்தார்களோ அவர்கள் மீது எங்களுடைய உள்ளத்திலே குரோதங்களை ஏற்படுத்தினார். அப்போ மூமின்கள் மீது எங்களுக்கு குரோதம் ஏற்படக்கூடாது, மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அப்போ மூமின்கள் மேல் எங்களுக்கு குரோதங்களை ஏற்படுத்தினாத யா அல்லாஹ் என்று சொல்லி பிரார்த்திக்கணும். ரப்பனா இன்னக ரഊஃபுன் ரஹீம். நீ இரக்கமுள்ளவன், கருணையாளன். எனவே மரணித்து சென்ற ஈமான்தாரிகளுடைய அவர்கள் மேல் எங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடாத, குரோதத்தை ஏற்படுத்திடாத. அப்போ நீங்கள் துவா செய்யணும். நம்ம சஹாபாக்களோட பேரை கேட்டால் ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும் சொல்லுங்க, அல்லது ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க, அவங்கள பொருந்தி கொள்ள மாதிரி துவா செய்யுங்க. அப்போ சஹாபாக்கள் அவ்வளவு தியாகம் செய்தவர்கள், உலகத்தில் பல மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள். அவர்களுடைய தியாகத்தின் பேரிலே தான் இன்று நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக நமக்கு இருந்திருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும்.